தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேங்க. நாங்கள் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழக முதல்வர் 20 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் 313 விதியின் கீழ் எங்களுக்கு காலமுறை மற்றும் சத்துணவு அங்கன்வாடி அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் நாங்களும் 4.5 காலங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் எந்த அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து 3ஆம் தேதியிலிருந்து மறியல் போராட்டம் 3 நாட்கள் மறியல் போராட்டம் செய்தோம். 4ஆம் நாள் முதல் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இன்றுடன் 5 நாட்கள் முடிவடைகிறது. காத்திருப்பு போராட்டம் தான் இருக்கு எங்களுக்கு தொடரும். இந்த காத்திருப்பு போராட்டம் தமிழக முதல்வர் ஐயா எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் இதைவிட அதிகப்படியான போராட்டத்தை இந்த பெண்கள் கையில் எடுப்போம் என்று கூறுகிறோம். காத்திருப்பு போராட்டம் நேத்திருந்து நாங்க இங்கதான் தங்கி இருக்கோங்க. கிட்டத்தட்ட 700 ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த நடு ரோட்ல தங்கி இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு குழந்தைகளோட தங்கி இருக்கோம். இதுனா வரைக்கும் எந்த ஒரு அதாவது அரசு அதிகாரிகள் யாரும் எங்களை கூப்பிட்டு அழைச்சு பேசல. எங்களோட மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைச்சு பேசணும். இந்த தமிழக அரசு இது நாங்களா கேட்ட வாக்குறுதி இல்ல, நீங்களா கொடுத்த வாக்குறுதி. அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு காலமுறை ஊதியம் 313 விதியின் கீழ் வழங்கப்படுவேன் என்று உறுதியளித்தார் ஸ்டாலின் ஐயா. அந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை இருகரங்கூட்டி இத்தனை பெண்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளிச்சு கூட்டமைப்பு சார்பாக ரோட்டில் காத்துக்கொண்டு இவரோட அறிவிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.